ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான கும்பராசிக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கும்பராசி நீதி நேர்மைன்னு வாழக்கூடியவங்க. உழைப்பால மட்டும்தான் நமக்கு ஒரு முன்னேற்றம் வரும்னு நினைக்கக்கூடியவங்க. எப்படியாவது சாதிக்கணுங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய கும்பராசிக்கு ஜூன் மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய எதிரிகளுடைய கொட்டத்தை நீங்கள் அடக்கக்கூடிய காலகட்டமாக பிறந்திருக்கு. உங்களை தொட்டவன் இனி செத்தாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது. எவ்வளவு நாள் மற்றவங்க ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு தலை குனிஞ்சு எதுவுமே பண்ண முடியாத நிலையில் வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இனி அந்த நிலை உங்களுக்கு இல்லை. தலை நிமிர்ந்து நினச்சது எல்லாமே சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு வந்திருக்கு. அது எப்படின்னு பார்த்தோம்னா, சில கிரகங்களுடைய அமைப்பு, சில கிரகங்களுடைய மாற்றம், சில கிரகங்களுடைய சேர்க்கை, அந்த வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல வெளிச்சமான பாதைக்கான வழி பிறந்திருக்கு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மனசில் எதையுமே வச்சுக்காதவங்க தான். வெளிப்படை தன்மையோட இருக்கிறதுனாலயே நிறைய இடங்கள்ல சூதுவாது தெரியாம பல பேருடைய சூழ்ச்சியில நீங்க மாட்டியிருக்கீங்க. இனி யாராலையும் எந்த ஒரு சூழ்ச்சியிலையுமே உங்களை வீழ்த்தவும் முடியாது, யாராலையும் உங்களை தடுக்கவும் முடியாது. உங்களுடைய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது மற்றவங்களை அன்னார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வைக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. ஜூன் மாதத்துடைய முழுமையான பலன்களை சுருக்கமா முதல்ல சொல்றேங்க. வெற்றி கனியை ருசிக்கக்கூடிய காலகட்டம். ஜென்ம சனியிலிருந்து முழுமையா விடுபட போறீங்க. உங்க ராசியில உங்க சனி பகவான் நீச்சபங்க ராஜயோகம் பெற்ற செவ்வாயின் 8ஆம் பார்வையை பதியுது. இதனால அனுபவபூர்வமான அறிவுத்திறன் அதிகரிக்கும். நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி ஓட போகுது. நன்மைகள் மட்டுமே நடக்க போகுது. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றா விலக போகுது. செய்யாத குற்றத்திற்காக நீங்க அனுபவித்த தண்டனையிலிருந்து இப்ப விடுபட போறீங்க. கடன் காரணமா சொத்தை வித்தவங்க கூட இப்ப புதுசா சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம் வந்திருக்கு. உறவுக்காரங்க, நண்பர்கள் அவங்களுடைய வகையில உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது. நீண்ட நாட்களாக வராமிருந்த கடன் கூட இனி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வசூலாகும். பங்குதாரரோட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். குடும்பத்தில் மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதுரியமான பேச்சினால எல்லா காரியத்தையுமே வெற்றிகரமாக செய்து முடிக்க போறீங்க. பண வரத்து கூடும். பொறுப்புகள் அதிகரிக்கும். எல்லா விதங்களையுமே சிறப்பாக இருக்கு. உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது அணு தினமும் பஞ்சமுக தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபாடு செய்ய இன்னும் சிறப்பான பலன்களை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் செல்வ செழிப்பு மேலோங்கி வருங்க. இப்ப வரைக்கும் பார்த்தது சுருக்கமான விளக்கமே. கும்பராசிக்கு குதூகலத்தை ஏற்படுத்தி இருக்கும். இப்ப விரிவான விளக்கத்துக்கு போகலாம். ஜூன் மாதத்துல கிரகங்களுடைய அமைப்பு, கிரகத்துடைய மாற்றம், கிரகங்களுடைய சேர்க்கை. கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல விதத்துல தொடங்க ஆரம்பிச்சிருக்குங்க. கும்பராசிக்காரங்களே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அறிவு திறமை கூடும். மே மாதம் வரைக்கும் கூட என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம குழம்பி போய் அப்படியே தத்தளிச்சுட்டு இருந்த உங்களுடைய நிலையில இந்த அறிவு கூர்மையினால இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே ஒரு நொடியில சரி பண்ணிடுவீங்க. சில முக்கிய முடிவுகளை எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதான் சொல்லுவாங்கல்ல, அவசரத்துல அண்டாவில் கைவிட்டாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தீங்க. வாய்ப்புகள் இருந்தும் எதையுமே செய்ய முடியாம தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு கொண்டு வரப்போகுதுங்க. உங்களுடைய இனிமையான பேச்சுக்களின் மூலம் எதிலும் வெற்றி காண்பீங்க. வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி தத்தளிச்ச நீங்க உங்க மேல யார் குற்றம் சாட்டினாங்களோ அவங்களே கை கட்டி நின்று உங்களுக்கு பதில் சொல்லிட்டு போவாங்க. இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலையுமே முன்னப்பட்ட கஷ்டம் படக்கூடாது. தொடர்ந்து எங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா எந்த விஷயத்திலையுமே கவனமாக இருப்பது நல்லது. மற்ற செய்கைகள்னால இந்த காலகட்டத்தில் கோபம் வரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கோபத்தை மட்டும் கட்டுக்குள்ள வச்சிருங்க. நிதானம் ரொம்ப தேவை. வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க. அது சம்பந்தப்பட்ட தடைகள், தாமதங்கள் நீங்க போகுது. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த அளவு லாபம் வரும். வருமானத்தில் குறைவே இருக்காதுங்க. தொழிலை விரிவாக்கம் செய்வீங்க. அது சம்பந்தப்பட்ட திட்டங்கள் வெற்றி அடையும். உத்தியோகத்தில் இருக்கவங்க உங்க பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. மற்றவங்க விஷயத்துல மட்டும் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனைகளை வராமல் தடுக்கும். நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. மற்றவங்களுடைய கஷ்டத்தை போக்குறேன்னு போங்கினாக்க
உங்களுடைய கஷ்டங்கள் அதிகமாயிடும், பார்த்துக்கோங்க. அடுத்து கணவன் மனைவிக்கிடையே குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எதையுமே மனம் விட்டு பேசிடுங்க. மற்றவங்கள தூது வைக்கிறதோ இல்லை மற்றவங்க உங்கள் 2 பேருக்கு இடையில வர வைக்கிறதோ இருக்கவே கூடாது. இதை மட்டும் செஞ்சிடவே கூடாதுங்க. நீங்கள் யாரையுமே நடுவில் விடாதீங்க. அப்போ தான் உங்களோட குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாகணும்னு நினச்சிங்கன்னா கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுப்பதன் காரணமாக நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியத்தை கூட இப்போ செஞ்சு முடிச்சிருவீங்க. முடியாத காரியத்தை முடித்து காட்டக்கூடிய காலகட்டம் தான் கும்பராசிக்கு. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நினச்சதை சாதிப்பீங்க. அதே மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆண்களாக இருங்க பெண்களாக இருங்க, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இல்லைனா எப்படின்னா ஒரு கொல்லிக்கட்டையை தூக்கி உங்கள் தலையில் நீங்களே சொரியிற கணக்கு தான், பிரச்சனை வந்துடும். அடுத்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு அவசியம். பொருள் வரவில் வருமானம் அதிகரிக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கும். கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருப்பது நன்று. திரும்ப திரும்ப எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் அந்த கோபம் அப்படிங்கிற விஷயந்தான் உங்களுடைய நல் மதிப்பை வரக்கூடிய நன்மைகளை தடுக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கோபம் வருதுனாக்க அந்த செகண்ட் வேண்டாம், அது நமக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும். இதுவரைக்கும் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு திரும்பவும் இழுத்துட்டு போய் விட்டுடுங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்து அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். விஐபிகளுடைய நட்பு ஆதரவு கிடைக்கும். பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டி வரும். அண்டை அயலாருடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தின பற்றின எண்ணம் உண்டாகும். மேல் படிப்பு பற்றின சிந்தனையில் ஈடுபடுவீங்க. சக மாணவர்களுடைய விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி நிற்பது சிறப்பு. புரியுதுங்களா? வீட்டில் இருக்கிற பெண்களாக இருங்க, வேலை பண்ணுறவங்களா இருங்க, இல்லை தொழில் செய்கிறவங்களா இருங்க, மாணவர்கள் வரைக்குமே அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது தான் திரும்ப 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 இந்த மாதத்தில் சொல்கிறது. ஏன்னா யோகமான காலகட்டத்தில் நமக்கான விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். மற்றவங்க விஷயத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னாக்கா அது நமக்கு பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் அப்படிங்கிறது நம்முடைய கும்பராசிக்கு எந்த அளவுக்கு சாதகமான காலகட்டம் ஜூன் மாதத்தில் வரப்போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க. ஒரு விஷயத்தை தவிர்க்கணும், என்னன்னா கோபத்தை கட்டுக்குள்ளே வைக்கிறது. இப்போ நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். உழைப்பு மட்டும்தான் உயிர். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் புதிய பாதை தெரியும். ஒவ்வொரு செயல்பாடுகளும் வெற்றி அடையும். ஆனால் அதில் நிதானத்தை கடைபிடிக்கும். நண்பர்களாலையும் வாழ்க்கை துணையாலையும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறப்போகுது. ஆனால் எந்த விஷயத்தை செய்தாலும் அவசரம் காட்டக்கூடாது, யோசித்து செயல்படுவது நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த தேவையற்ற குழப்பங்கள் நீங்கும். பண வரவில் இருந்த தடைகள் நீங்கும். உடல்நிலையிலிருந்து வந்த தொந்தரவுகள் சரியாகும். எதிரிகளுடைய கை இறங்கும், உங்களுடைய கை ஓங்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நலன்லையும் கணவருடைய நலன்லையும் அக்கறை காட்டுங்க. எத்தனை நெருக்கடி வந்தாலும் சரிங்க, அதிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் பிறக்கும். நினைச்சதை சாதிக்க முடியும். உடலிலிருந்து வந்த சங்கடங்கள் விலகும். எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக மாறும். அரசு பணியில இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க. எல்லா விதங்களையும் சாதகமாய் இருக்கிறதுனால வரவு அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். புதனுடைய சஞ்சாரமும் உங்களுடைய நிலையை உயர்த்தி பிடிக்குது. சிலருக்கு புதிய பதவிகள் சேரும். புதுசுதான் சொத்து வாங்குவீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 11 மற்றும் 12. அடுத்து சதய நட்சத்திரம். சாதிக்கணும்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி திட்டம் வேணுங்கிறத உணர்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றி தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு. உங்களுடைய செயல்பாடுகள் இருந்த தடைகளும் நெருக்கடிகளும் விலகுது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகி ஓடுது. உத்தியோகத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருது. ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக திட்டமிட்ட வேலையை இப்போ கடகடன்னு நடத்த முடியுங்க. புதுசாக சொத்து வாங்குவீங்க. சொத்து விவகாரங்கள் இந்த சிக்கல்களை சரி செய்வீங்க. வழக்குகள் சாதகமாக மாறும். போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க. இடம் விற்கிறது வாங்கிறது எல்லா விதங்களையுமே நன்மைகள் உண்டு, லாபம் உண்டு. முன்னேற்றமான நிலையை இந்த காலகட்டத்தில் அடைய போறீங்க. வாழ்க்கை துணையுடைய உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ராகு பகவானால பணவரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் கும்பராசியை சேர்ந்தவங்க எப்பவுமே கவனமா இருக்கணும். ஏன்னா குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறைமுக தொல்லைகள் நீங்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க.
புதன் பகவானுடைய நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதுசாக இடம் வாங்குவீங்க. அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். பணம் கிடைக்கும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், முன்னேற்றமான பலன்களை தொடர்ந்து அனுபவிக்க போறீங்க. மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் சஞ்சாரம் பண்ணுறதுனால வருமானத்திற்கும் சரி சந்தோஷத்திற்கும் சரி குறைவே இருக்காது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 13ஆம் தேதி, அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். நீதி நேர்மை அதை தாண்டி எதுவுமே இல்லைங்கிறத உணர்ந்த நீங்கள் இந்த ஜூன் மாதத்தில் நன்மைகள் மட்டுமே அனுபவிக்க போகிறீங்க. செய்து வரக்கூடிய தொழிலில் பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு. ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்குவீங்க. வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவலோட நல்ல வேலை அமையும். புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய அன்பர்களுக்கு அனுமதி கிடைக்கும். அரசு வழி விவகாரங்கள் சாதகமாக மாறும். பணி புரியக்கூடிய இடங்களில் இருந்த நெருக்கடிகள் விலகும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். செவ்வாய் பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நினச்ச வேலையை நினச்ச மாதிரியே நடத்தி முடிப்பீங்க. உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகி ஓடுது. இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் இப்போ இல்லாமல் போகும். வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த போட்டிகள் விலகும். தொழில முன்னேற்றம் அடைவீங்க. பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வழக்குகள் சாதகமாக மாறும். சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் சஞ்சாரம் பண்ணுறதுனால மாதம் முழுவதுமே பொன் பொருள் சேரும். புதுசாக வண்டி வாகனம் வாங்கி வசதிகளை அதிகரிச்சுக்க போறீங்க. புதன் பகவானும் சாதகமான அமைப்பில் சஞ்சாரம் பண்ணுறதுனால எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதுசாக இடம் வாங்குவீங்க. இடம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும். ஆனால் மற்ற கிரகங்களுடைய அமைப்பை விட சனி பகவான் என்ன சொல்றார் அப்படின்னாக்க எச்சரிக்கையை ஊற்றார். அப்பா மாதிரி எதை செஞ்சாலும் கவனமாக செய்ப்பா, நிதானமாக செய்ப்பா அப்படிங்கிறத சொல்றாருங்க. குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு மற்றும் மார்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையிலும் அக்கறை வேணும். குடும்பத்திலிருந்து சின்ன சின்ன குழப்பங்கள் கூட விலக போகுது. அடுத்ததாக போட்டியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிராக அவங்க சதி வேலைகளை இப்போ முறியடிக்க போறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 12. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த சுருக்கமான விளக்கம் பொது பலன். நட்சத்திர பலன்களை பார்த்த வரைக்குமே கும்பராசிக்கு ஜூன் மாதம் யோகம்தான். இப்போ பரிகாரம் பார்க்கலாங்க. பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா தினமும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய காரிய வெற்றி உண்டாகும். உட்கார்ந்த இடத்துல இருந்து காரியம் சாதிக்கணும். நினச்சதை நினச்ச மாதிரியே நடக்கணும். எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கனாக்கா தொடர்ந்து விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க. ஸ்மார்ட் ஒர்க் தான் இவர் தாங்க உகந்த கடவுள். ஓகேங்களா? அதாவது வீரியமாக உட்கார்ந்திருந்து சாதிக்கக்கூடியவர் இவர் தான். இவருடைய அனுகிரகம் கும்பராசிக்கு இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப தேவை. தடை தாமதம் நீங்கும். எதிரியுடைய தொல்லை சுத்தமாக இருக்காது. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு மற்றும் வியாழன். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 16, 17 இந்த 2 நாட்களை சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்களில் எங்கும் கவனம், எதிலும் கவனம். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். மற்றவங்க கிட்ட பேசுகிறப்ப வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்தணும். வெளியூர் பயணங்களை தவிர்த்திடணும். முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையும் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. சண்டை சச்சரவு இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் இருக்கவே கூடாது. அதே மாதிரி மற்றவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடவும் கூடாது. உதவின்னு போனால் கூட அது உபத்திரமாக உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் பயணம் பண்ணும்போது கவனமாக செயல்படுங்க. மற்றபடி இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. சந்திராஷ்டமம் அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய செயல்பாடுகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னாவே போதுங்க. ஓகேங்களா? மற்றபடி இந்த ஜூன் மாதத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது கும்பராசிக்கு குதூகலமான வாழ்க்கை தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்துங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா கோபம் வந்துச்சு அப்படின்னாக்கா படப்படன்னு வார்த்தைகளை கொட்டிடுவீங்க. அங்கே சொல்கிறதே முன்னாடி தான். வார்த்தைகளில் ஒரு பிடிப்பு இருக்கணும். கொட்டிட்டா அள்ள முடியாது. புரியுதுங்களா? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு. இந்த குரலை கும்பராசி மனசில் வச்சுக்கணும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு 100க்கு 100% அதிர்ஷ்டமான காலகட்டம் தாங்க. ஒரு சில விஷயங்களை மட்டும் நெளிவு சுழிவு தெரிந்து கரெக்டாக மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி அப்படிங்கிறது கும்பராசிக்குன்னு எழுதப்படலாம்.
பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, திருமண தடைகள், வேலையில் தடை, இந்த மாதிரி எந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சோ அது எல்லாமே இந்த ஜூன் மாதம் முடியறதுக்குள்ளே சரியாக போயிருங்க. பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வந்துடும். நல்லதே நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும். கடவுளுடைய அனுகிரகத்தினால வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.